அன்றைக்கு சீசர்களை அனுப்புகின்ற பொழுது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படவில்மாய் ஜெபிக்கிறோம். வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்டவர்களாய் கடந்து செல்ல எங்களுக்கு கிறிஸ்துவாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் அவருடைய திருசன்னிதானத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருந்த பொழுது, நாம் ஒவ்வொருவரும் கடவுளை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நானும் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் மந்தைக்கு கண்காணியாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு தெரியும், ஒரு மந்தை இருந்தால் என்று சொன்னால் அதற்கு கண்காணியாய் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்படியாக இருப்பார்கள்? ஒரு ஆள் அல்ல. அந்த மந்தை எவ்வளவு பெரியதோ அந்த அளவுக்கு அதை நடத்தி செல்கின்ற அந்த கண்காணிகள் இருப்பார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கி நாம் சாலையில் செல்கின்ற பொழுது மாடு இல்லாட்டி ஆடுகளை அழைக்கின்றார்கள். எவ்வளவு ஆடு போகின்றதோ, எவ்வளவு மாடு போகின்றதோ, அந்த மந்தையை மேய்க்கின்ற மக்கள் அதை சுற்றிலுமாக வழியெடுத்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதை நாம் பார்க்கின்ற பொழுது மந்தைக்கு மாதிரியாய் இருங்கிறது செல்லணுன்னே ஏதோ போதகர் மட்டுமல்ல, போதகரோடு இணைந்து இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை மக்கள் மேலும் விழுந்த கடமையாய் இருக்கின்றது. இதனால் நீங்கள் நானும் தான் ஆண்டவருக்காக ஒரு மந்தைய கூட்டத்தை சேர்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். எனவே நாம் மந்தைக்கு கண்காணிகளாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள் மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மையக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறாவது. அங்கு பேதுரு எவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறார். அங்கு சொல்கின்ற பொழுது ஒரு மூப்பன் மாதிரி அல்ல, நான் மூப்பனுக்கு உடன் மூப்பனாய் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கின்றேன். பேதுரு சொல்லுகின்ற வார்த்தை ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு சொல்கிறார் சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கின்றோம் என்று சொன்னால் அதே சாட்சியின் வார்த்தையை சொல்ல அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிறதுக்கு நான் புத்தி சொல்கிறேன். பங்காளினா தெரியும், ஒன்று விட்ட சகோதரன், கூட பிறந்த சகோதரன் மட்டுமல்ல, பங்காளி என்று சொல்லுவது பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளை, இதெல்லாம் பங்காளிகள் நம் உலகத்தில் சொல்கின்றோம். அப்படின்னா இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் நான் என்ன பங்காளிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்குள்ளாக எந்த விதமான வேற்றுமை இல்லாதபடி நாம் எல்லாரும் ஆண்டவரை தரிசிக்கின்றோம், அப்பா என்று கூப்பிடுகின்றோம், அவருடைய பிள்ளையாய் இருக்கின்றோம் என்றால் நாம் யாவரும் அவருடைய திருசன்னிதானத்திலே வருகின்ற பொழுது நாம் பங்காளிகளாய் இருக்கின்றோம் என்று சொல்லி அங்கு இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு அழைப்பு என்பது எவ்வளோ மக்கள் உண்டு, எத்தனை கோடி மக்கள் உண்டு. ஆனால் உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் இந்த இந்திய தேசத்திலே அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். அப்படின்னா அவருடைய பணியின் மீது நீங்கள் நானும் அக்கறை செலுத்த அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு மிஷினரிகள் வந்து அவர் செய்த பணி நிமித்தமாக தான் இன்றைக்கி அநேக குக்கிராமங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் நானும் ஏதோ ஒரு மதுரையில் மட்டுமல்ல, மதுரையை சுத்திருக்கின்ற கிராமமெல்லாம் சுத்தக்கும் நீங்கள் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏதோ அல்ல, ஆண்டவர் வருகின்ற பொழுது சுத்தி இருக்கின்ற கிராமங்களிலே உங்களுடைய பாதமும் என்னுடைய பாதமும் எத்தனை இடங்களிலே பற்றிருக்கின்றது என்பதை கணக்கு கேட்பார். அறியாத மக்களிடத்திலே ஆண்டவரை குறித்து சொல்ல அழைக்கப்படுகின்றோம். என்றால் அவருடைய பணி என்பது அவர் நம்மீது ஆர்வமும் நம்மீது அக்கறையும் கொண்டிருக்கின்றார். அவர் அழைத்திருக்கின்றார், நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையாய் வாழ்கின்றோம். எத்தனை கோடி மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நாம் சொல்கின்றோமே, சிறுபான்மையினர்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். என்னால் ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். அப்படின்னா நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கின்ற பொழுது நாம் பெரும்பான்மை.
நம்மால் செய்யக்கூட முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படின்னா நாம் ஆராதிக்கின்ற தேவன் அப்படிப்பட்ட செய்கை செய்வார் என்று சொன்னால் நீங்கள் நானும் பெருமைப்பட வேண்டும், பெருமையான மக்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் யாரையும் அழைக்கின்ற போது தகுதி பார்த்து அழைப்பவர் அல்ல. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எனக்கு தகுதி இருக்கின்றது, அதனால் நான் இந்த ஊழியத்தில் இருக்கின்றேன், நான் தகுதி இருக்கின்றது, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன், மற்றவர்களால் தகுதி அல்ல. யாரெல்லாம் அழைக்கின்றாரோ அழைக்கின்றவர்களை அவர் தகுதிப்படுத்துகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் சிறு கூட்டமாக இருந்திருக்கிற வரலாம், ஆனால் சிறு கூட்டமாக வந்திருந்தாலும் நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த அழைத்திருக்கின்றார். நாம் இன்னும் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட ஆண்டவருடைய பணியை நீங்கள் நான் செய்ய மந்தைக்கு கண்காணிகளாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, சபைக்கு மாதிரியாயிருங்கள். 2வது, சபைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3வது, சபையின் மேல் கவனமாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையிலே நம் தூய இம்மானுவேல் சபையிலே நீங்கள் நானும் அங்கமாய் இருக்கின்றபடியால் நாம் சபைக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும், மாதிரியாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சபை நம்முடைய முன்னோர்களெல்லாம் கட்டி காத்து இந்த இடத்துல நம்ம இடத்துல ஒப்படைத்திருக்கின்றார்கள். அப்படின்றால் நீங்கள் நானும் மாதிரிகளாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மாதிரிகள் என்று சொல்கின்ற பொழுது இதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று சாம்பிள். சாம்பிள் என்பது அது ஒரு முழுமையாய் ஆக்கப்படாத ஒரு சிறியதை எடுத்து பார்க்கறது. ஒரு அல்வா கடைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அல்வா கொடுத்து சாப்பிடுவாங்க, சாம்பிள். ஆனால் இங்கே மாடல் என்பது முழுமையாக கொண்டு அப்படியே பயன்படுத்துவது. முழுமையாக மாடல் இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் என்று சொல்லி அவருக்கு ஒரு கடையில் கொடுக்கிறார் சொன்னால் அதுதான் அவருடைய மாடல். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அழைக்கப்பட்ட திருச்சபை குடும்பங்களாக இருக்கின்ற நீங்கள் நானும் சாம்பிளாக இருக்க போகிறோமா அல்லது மாடலாக இருக்க போகிறோமா? மற்றவர்கள் பார்க்கின்ற மாதிரிகளாக இருக்க போகிறோமா? அல்லது ஏதோ இவர்களும் கிறிஸ்தவர்கள், ஏதோ இவர்களும் கிறிஸ்தவர்கள், இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அந்த சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள், நம் வேலை செய்கின்ற இடத்துல இருக்கிற மக்கள் நம்மை குறித்து இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் மாதிரி காண்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் மாறும் பொழுது பிறரை மாற்ற முடியும். நாம் முன்னுக்கு மாறணும். நான் என்னுடைய சுபாவத்தை முற்றிலுமாக சிலுவையிலே அறைய வேண்டும். என்னுடைய நான் என்ற அகம்பாவத்தை நான் சிலுவையிலே அறைய வேண்டும். நான் என்கிற பதவி, அந்தஸ்து, அதிகாரத்தை நான் சிலுவையிலே அறைய வேண்டும். அப்படி அறைகின்ற பொழுதுதான் நான் என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நான் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க முடியும். அப்படினால் மாதிரியாக இருக்கிற பொழுதுதான் நாம் மற்றவர்களை மாற்ற முடியும், மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த முடியும். இது நீங்கள் நானும் ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் செய்ய வேண்டிய வேலை. இன்றைக்கு நடக்கக்கூடிய நாம் இந்திய தேசத்திலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக படுகின்ற பாடுகள் என்ன? வட மாநிலத்தில் பார்க்கின்றோமே, இன்றைக்கு பார்க்கின்றோம். அநேகர் நேற்றைய தினத்தில் வாட்ஸ்அப்பில் பார்க்கின்ற அநேகர் பூர்வீக மதத்துக்கு திரும்பிட்டாங்க. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதில் நிலைத்திருக்க கூடாதபடி இன்றைக்கு சக்திகள் இருக்கின்றது. இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஜெபிக்கின்றோமா? இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுதுதான் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள், இந்திய தேசத்தை ஆளுகின்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சவுலை சந்தித்த கர்த்தர் இன்றைக்கும் சந்திக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அவர் தான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு சவுலை சந்தித்த மாத்திரத்திலே நடைபெற்ற காரியம் நாம் வந்துருக்கோம். பவுலா மாநில எத்தனை சபைகள் இன்னைக்கு சபையை நாம் காக்க வேண்டும் சொன்னால் சபைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். மாதிரியாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளோடு கூட இருக்கின்றவர்களாக இருப்போம். நமக்கு தெரிந்தது உதாரணம், மோசையை அழைத்தார். மோசே தெற்கு வாயனும் மந்த வாயனும். ஆனால் ஆண்டவர் அழைத்ததுதான். அவரை கொண்டுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலை பயணத்தை கட்டளையிட்டார், விடுதலை பெற்றார் என்று பார்க்கின்றோம். அங்கு மோசே சொல்கின்ற பொழுது மோசே என்ன சொல்கின்றார்?
யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். மோசேயே சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே நாம் சந்திக்கலாம். ஆனால் அங்கே என்ன வருது? கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அது தரையிலே போட்டவுடன் அது என்னாச்சு? சர்ப்பமாய் மாறிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது ஒரு கோலாய் மாறிற்று. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் அடையாளங்களும் அற்புதங்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆராய்ந்து செல்லல, நீங்களும் நானும் தான் அடையாளங்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். பிறர் நம்மை காண்கின்ற பொழுது நம்முடைய கரத்திலே வேத புத்தகம் இருக்கின்றது சொன்னால், நாம் செய்கின்ற ஜெபங்களுக்கும் நாம் சொல்லுகின்ற கட்டளைகளுக்கும் சத்துருவானவன் பயப்பட வேண்டும். எந்த அசுத்த ஆவியாக இருந்தாலும் புறப்பட்டு போக வேண்டும். அப்படினால் நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் மோசே அன்றைக்கு முடியாது, ஆனால் மோசையை கொண்டு தான் ஆண்டவர் வழிநடத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் மாதிரிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதே போல தான் தாவீதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆடு மேய்த்த தாவீதை ஆண்டவர் அழைத்து அரசனாக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே மக்களுக்கும் சபைக்கும் நாம் மாதிரியாக இருக்க அழைக்கிறோம், மாதிரியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோமா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரி? என்ன மாதிரி? ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவை சுமக்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலுவை தான் ஆண்டவர், அதுதான் நம்மை அதுதான் பின்பற்றி வர சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள் இடர்பாடுகள் உண்டு, அங்கலாய்ப்பு உண்டு, நம்முடைய தேவைகள் உண்டு. ஆனால் இவைகளே நாம் நினைத்தல்ல, ஆண்டவருக்கு நாம் மாதிரியாக இருக்கின்றோமா? ஆண்டவர் சொல்லுகின்றார், எதற்காக நம்மை அழைத்தாராம்? அழைக்கப்பட்ட அழைப்பு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அடிச்சுவடுனா என்ன? அவருடைய பாதம் எப்படி போனா அதே பாதம், அப்படிதானே? அடிச்சுவன்னா அவருடைய பாதம் எங்கு செல்கிறதோ, எங்கு நம்மை வழிநடத்துகிறாரோ, எங்கு நம்மை போக சொல்கிறாரோ, நாம் அவரை சார்ந்து அவரோடு கூட பயணிக்கின்ற மக்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்கின்றது. இன்னும் 1 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது, தீமோத்தேயுவுக்கு சொல்கின்ற பொழுது பவுல் ஆசிரியர் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 4:12, பார் எவ்வளவு இதாக, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், இல்லை இது யூத்துக்கு தான் சொன்னாங்க, வார சண்டை யூத்து, அதனால் அவங்களுக்கு தான் சொன்னாங்கன்னு விட்டுற முடியுமா? விட்டுற முடியுமா? இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது யாருக்கோ அல்ல, நமக்கு, எனக்கு. நான் கடவுளுடைய திருசன்னிதானத்தில் இருந்தால் நான் அவருக்காக ஓட அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வயது அல்ல, என்னுடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தையை சொல்லவும் அவருக்காக ஓடவும். இளமையைப் போல, நீ இளமை குறித்து பார்க்கும்போது உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசி யாரு? சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடன் விசுவாசிகள். நீங்கள் நானும் அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய அன்பிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய விசுவாசத்திலே நாம் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். யாரை மாதிரி, யாரை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? யாரை போல? இன்றைக்கி அநேகரை கேட்டால் அவர் தான் எனக்கு மாடல். யாரும் இல்லை, நமக்கு மாடல் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நமக்கு அடிச்சுவர். அவருடைய வழியில் தான் நடக்கணும். என்னுடைய பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. கண்ணீர் மத்தியிலே நடந்தாலும் ஆண்டவருக்கு வராத பாடம்? ஒரு பாவம் செய்யாதவர்,
பாவமே அறியாதவர். அவர் வாயிலிருந்து வஞ்சனை வார்த்தை வரலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஆட்டுக்குட்டியை போல மயக்கத்திறவனுக்கு முன்னால் நிற்கிற ஆட்டுக்குட்டி போல நின்னாரு. தன் வாயை திறவாது இருந்தார். இன்னைக்கு நம்ம வாயை மூடணும்னா எவ்வளோ பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுகின்றோம்? எடுத்தோன்னே வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவாய் மற்றவர்களை துன்பப்படுத்துகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படியாக நாம் நம்முடைய வார்த்தையிலே நாம் கவனமாக இருப்போம் என்றால் நாம் சபைக்கு மாதிரியாக இருப்போம், சமுதாயத்துக்கு மாதிரியாக இருப்போம். இரண்டாவதாக, சபைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 28. ஆகையால் தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளை வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கின்றேன். இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு சபையில பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒரு சபையில பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் இதை தூக்கி கொண்டு வந்து இன்னைக்கு புரட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற. இதுல சொல்லுவாங்களே, எரியறதுல சொல்லுங்களேன், ஏக்கு பழமொழி சொல்லுங்க. எரியறதுல எண்ணெய் ஊத்துறது தான். இதான் இன்றைக்கு இது வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுத்து பாருங்கள். உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வார்கள், மாறுபாடானவை போதிப்பார்கள் என்று. இன்னைக்கு நம்முடைய கீர்த்தனை இங்கே எவ்வளோ இது, ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏதோ கீர்த்தனை அல்ல, அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் அனுபவித்தார்களோ அவர்கள் அதை குறித்து அவர்கள் பாடி இருக்கின்றார்கள். நீ கீர்த்தனை பாட்டு 2 கவி 2 பேர் எல்லாமே பாடினாக்கா இதான் இன்னைக்கு ஒர்க்ஷிப், இதான் இன்னைக்கு ஆராதனை. ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். சீசத்துவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். என்னை ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு போதகர் பாடி தன்னை ஒப்படைத்தார் என்று சொன்னால் இன்னைக்கு அது 2 கவியை பாடிட்டு கையை தட்டி பாடிட்டு போறதுக்கு அல்ல, நாம் முற்றிலுமாக ஜீவ பலியாக ஒப்புவிக்க வேண்டும். துதி ஆராதனை. யார் துதி ஆராதனை? நம்முடைய ஆலயத்திலே நடக்கின்றது துதி இல்லையா? கர்த்தரை வாசல்களோடு துதிக்கணும், அதான் துதி. நாம் வந்தோடனே கர்த்தரை துதிக்கின்றோம். அடுத்ததாக நம்மை நாமே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே பாவ மன்னிப்பின் மூலமாய் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். அர்ப்பணிப்பின் நிச்சயத்தை பெற்று பாவ மன்னிப்பை பெறுகின்றோம். அது மட்டுமல்ல, கடவுள் நமக்கு பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதைத் தொடர்ந்து நாம் வேத வசனங்களை வாசிக்க கேட்கின்றோம். அதைத் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கின்றோம். அடுத்து ஜெபிக்கின்றோம். திருவிருந்தால் திருவிருந்தலை பண்றோம். நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் இதாக அல்ல, இதைத்தான் நாம் சிறு பிள்ளையிலிருந்து நாம் கடைபிடித்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் முதலாவது பாடுகின்றோமே, அது என்ன? கர்த்தரை நாம் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்போம்னா அது துதிதான். அது மறு உத்தரவு நீங்க சொல்லுகின்றீர்களே, அது தேவ ஸ்துதி. இதான் அப்படிதான் ஹெட்டிங் போட்டுக்கோம், தேவ ஸ்துதி. நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாம் மனிதருக்கு துதி செலுத்துறதுனால துதி ஆராதனை. துதி ஆராதனை எங்கிருந்து வந்தது? ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்டதிலே நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம்? இங்கு உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்வார்கள், மாறுபாடானதை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, மந்தையை தப்ப விடாதபடி கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஓநாய் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சிதறடிக்கும். இன்னைக்கு நம்முடைய நாம் எச்சரிக்கைப்பட வேண்டும். எச்சரிக்கை இல்லாத ஒரு திருச்சபையிலே அங்கமா இருப்பதிலே அர்த்தம் இல்லை. நாம் சபையாய் கூடி வருகிறோம் சொன்னால் நமக்குள்ளாக ஒரு மன ஆவி வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மன ஆவியோடு நாம் ஜெபிப்போம் சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆண்டவரை நீங்கள் நானும் உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து துதிக்க முடியும். மற்றவர்களுக்காக நாம் கையும் காலும் தூக்கி நாம் துதிக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நம்முடைய உள்ளத்திலே நாம் வருகின்ற பொழுதுதான் நாம் துதித்து பாட முடியும். மனதில் ஒன்று வச்சுட்டு கையை தூக்குறதுல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா அல்ல.
அல்லேலூயா போடுவதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு அதுக்கான ஒரு அதே ஆண்டவர் கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் நானும் இதை குறித்து சொல்கின்ற பொழுது பெர்னார்ட் சொல்லுகின்றார், பெர்னார்டுடைய கூற்றுப்பணி, திருப்பணி என்பது மிகவும் கடினமானது ஒன்று. அவர் சொல்கிறார், கடினமான ஒன்று, முள் மீது நடப்பது போன்றதுதான். ஆனாலும் அவர் சொல்கிறார், ஆனாலும் அதை நேசித்து திறமையோடு எச்சரிக்கையோடு செய்தால் கடவுள் நமக்கான ஜீவ கிரீடத்தை கொடுப்பார்னு சொல்லி பெர்னார்ட் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன பண்ணுறோம்? பஞ்சு மெத்தில் தான் நடக்கணும், முள்ளா. ஆனால் சொல்லுகிறார், முள் மீது நடப்பது போன்றிருந்தாலும் அதை நேசித்து திறமையோடு எச்சரிக்கையோடு செய்த கடவுள் எனக்கு வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆராதனை வேண்டும். ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக சபையின் மேல் கவனமாயிருங்கள். சபையின் மேல் கவனமாயிருங்கள். இன்றைக்கு சபையின் நிலைமையை நாம் அறிந்திருக்கின்றோம். சபையில் எங்கள் திருச்சபையில் எங்கே சமாதானம் தானே? நல்லா சமாதானமாக இருக்காங்களா? திருச்சபையிலே சமாதானம் உண்டா? சபைகளிலே சமாதானம் உண்டா? சமாதானம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நாம் எப்படி கனம் பண்ண முடியும்? சமாதான காரணராய் வர இருக்கின்றாரே, வரக்கூடிய நாட்களில் அதை தியானிக்க இருக்கின்றோம். சபையின் மேல் கவனமாயிருங்கள். சபையின் நிலைமையை நன்றாய் புரிந்து அதன் மேல் கவனமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகளில் பார்க்கின்ற பொழுது 27:23 உன் ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்துகொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. உன் ஆடுகளின் நிலைமையை அறிந்துகொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஆடுகள் மேல் கவனம் இல்லாதபடி இன்றைக்கு இருக்க முடியாது. ஆடுகள் மேல் கவனம் செலுத்தாதபடி நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் நம்முடைய மந்தையின் மேல் கவனமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கொலோசியர் 4:17 இப்படியாக சொல்கிறது, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக. இது எனக்கு தானே? எனக்கு அவங்களுக்கு இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறியுங்கள் சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள். யாரெல்லாம் சபையில் அமர்ந்திருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லுங்கள். அதான் பிரசங்கம். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ சொல்கிறோம். ஆனால் அதனால் நமக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு லாப நஷ்ட கஷ்டம் பார்த்து நாம் ஊழியத்தில் இருப்போம் என்று சொன்னால் அது பெருமையான ஊழியம். என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியம் என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஊழியமாய் இருக்க வேண்டும். சபையின் மேல் கவனமாய் இருக்க வேண்டும். சபையின் மந்தையின் மேல் நாம் கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் நாம் அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் நாம் நடக்க அழைக்கப்படுகின்றோம். நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக. இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கவனமுள்ளவர்களாக இருந்து குறைவுகளை நிறைவு செய்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கான காரணத்தை நாம் நிறைவு செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்றால் நாம் மந்தைக்கு கண்காணிகளாக இருங்கள். நாம் கண்காணிகளாக இருக்கணும்னு சொன்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்றல்ல. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருச்சமத்தில் அழைத்திருக்கிறார் சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கவும், மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கவும், மற்றவர்களுக்கு மேல் நாம் கவனமாக இருக்கவும் அழைக்கப்படுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்தோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நீ வரும் நாட்டில் அது நீ நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றேனப்பா, வரக்கூடிய நாட்டிலாவது நீங்கள் நான் அப்படிப்பட்ட மக்களாக இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாய் அவருடைய நாமத்துக்கு மட்டும் நாம் மகிமை சேர்க்கின்றவராய் வாழவும், ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துகின்ற ஒரு சபையாய் தூய இம்மானுவேல் ஆலயம் வரக்கூடிய நாட்களை விளங்கவும் என்னுடைய முழங்கால்களை முடக்கி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே,
நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எந்த தகுதியும் பார்த்து எங்களை அழைக்கவில்லை உங்களுடைய பிள்ளைகளாக. ஆனால் நீர் அழைத்த கர்த்தர் எங்களை நீர் தகுதிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் முத்திரிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, மோசையை அழைத்தீரே, தாவீதை அழைத்தீரே, சீசர்களை அழைத்தீரே அப்பா. அப்படியாக எங்களையும் அழைத்திருக்கிறப்பா. அழைத்த நோக்கத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்டு இருக்கின்றோம். நாங்கள் மாதிரியாக இருக்கவும், எச்சரிக்கையாக இருக்கவும், கவனமாக இருக்கவும் எங்கள் மேல் கர்த்தாவே நீர் அக்கறை கொண்டவராய் இந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே, சத்துருவானவன் எந்த சூழ்நிலையும் எங்களை கர்த்தாவே திசை சிதற்பாதபடி கர்த்தாவே எங்கள் மேல் கர்த்தாவே ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் ஆவியிலே அனலுள்ளவர்களாய் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.